கள்ளிவெட்டுமேடு ஏரியா, சிவகங்கை மாவட்டம். எங்களுக்கு வீடு காமிக்கிறேன்னு சொல்லி இடமும் பட்டா 3 தடவை கொடுத்தாங்க சார். ஒரு வீட்டில் 4 குடும்பம் 5 குடும்பம் சண்டை அடிச்சு மண்டை அடிச்சு புள்ளங்குட்டி வாங்கி மழை பெஞ்சாலும் ஒண்டிக்கிறதுக்கு இடமில்லை எங்களுக்கு. இதோட 10 வருஷமா அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இடத்துக்காண்டி வீடுக்காண்டி ஊருக்கு வந்தி பட்டா மனு எல்லாம் வந்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் காமிக்கவும் இல்லை. ஆனால் காமிச்சு பட்டா 4 தடவை 3 தடவை கூப்பிட்டு இப்படி பட்டா கொடுத்துட்டாங்க. 2 தடவை 3 தடவை பட்டா கொடுத்துட்டாங்க. ஆனால் இடம் நிரந்தரம் காமிக்கல. எங்களுக்கு இடம் காமிச்சா நாங்கள் குடிசை போட்டு நாங்கள் இருப்போம். ஏன்னா 4-5 குடும்பம் ஒரே வீட்டுல இருந்து மண்டை அடிச்சு சண்டை அடிச்சு புள்ளங்குட்டி வாங்கி மழையில பூச்சியில பட்டல படுக்க முடியல எங்கனால. எங்களுக்கு இடம் நிரந்தரமா காமிச்சா எங்களுக்கு ரொம்ப நன்றியா இருக்கும். டெப்டி சிஎம் சார், அது மு.க. ஸ்டாலின் வந்து ஐயா வந்து உதயநிதி வந்து எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. வழங்கப்பட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த பட்டா கொடுத்த இடம் எங்களுக்கு நிரந்தரமா கொடுக்கணும் சார். எங்களுக்கு குடிசை கட்டி வீடு சார் 75 பேர் சார். 75 பேர் 74 பேர் பட்டா வழங்கப்பட்டு உள்ளது. எங்களுக்கு அந்த இடமே எங்களுக்கு நிரந்தரமா கொடுக்கணும். நாங்க இதோட திரும்பி வேற இடம் காமிச்ச நாங்களும் எங்கிட்டு ஓடுறது செய்யறது. நாங்களும் மனுஷன் மக்களா இல்லையா? இதோட திரும்பி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? எங்க போவோம்? புள்ளங்குட்டி வாங்கி எங்க போவோம்? 74 பட்டா. அதே கொடுத்த பட்டா பழைய பட்டாவும் 74, இப்ப கொடுத்த புது பட்டாவும் 74. இதோட 2 தடவை பட்டா 2 தடவை கொடுத்தாங்க. இடம் வந்து 3 இடம் காமிச்சாங்க. ஆனா இடம் நிரந்தரமா எங்களுக்கு கொடுக்காத. நாங்க என்ன ஜாதின்னு சொல்லி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி போராட்டமும் பண்றாங்க அந்த இடம்காரவங்க. எங்களுக்கு இடம் வேணும், அதே இடம் வேணும் நிரந்தரமா மாவட்டமா நாங்க கோரிக்கையை கொடுக்க வந்தோம் சார். பேர் ரஷ்யா.